2019 நியூ சிலபஸுக்கான ஸ்ட்ரக்சர் சரிதானே? 2019 நியூ சிலபஸ் ஸ்ட்ரக்சரை பாருங்க. சரியா? 41வது கேள்வியா? 2019 நியூ கவனிக்கணும். ஒவ்வொன்றும் 5லும் குறைந்து 5 நேர்நிறை எண்களுக்கு 2 ஆகாரங்கள் இருக்கும் அதேவேளை அவற்றில் ஒன்று 3 ஆகும். அவற்றின் இடையம் ஆகிய இரண்டும் 3ற்கு சமனாகும். அப்போ மொத்தம் 5 நோக்கள் தான் இருக்கு. 5ல் 2 ஆகாரம் இருக்காம். அதாவது உயர் எண்ணிக்கையில் இருக்கிற தரவு வந்து என்ன சொல்லுங்க, அப்படி 2 தரவு இருக்கா. அதில் 1 3. அப்போ என்ன இருக்கலாம்? 3,3 2 தரம் 3 வரும். 2 தரம் தான் 3 வரலாம், 3 தரம் வரையலாது. ஏன்னா மொத்தம் எத்தனை நோக்கள் இருக்கு? 5 இருக்கு. 5ல் 2 ஆகாரம் வரணும். அப்போ உயர் எண்ணிக்கையில் வார 2 தரவு இருக்கணும்டா 2 தரம் 3ம் 2 தரம் வேறு ஏதாவது தரவும் வந்தாலே அதில் மொத்தம் 4 தரவு வந்துடும். இன்னும் 1 தான் வித்தியாசமாக இருக்கு. இப்போ வந்து பாருங்க, 3,3 அடுத்தது வந்து இன்னும் 3 தரவுகள் இருக்கு. அதில் 2 தரவு ஒரே மாதிரி இருக்கு. ஏன்? இது ஆகாரம் என்று சொல்லிட்டாங்களோ. அப்போ 3 3 இன்னும் 2 ஆகாரமாக இருக்கும். அதோட இன்னொரு விஷயம் என்னண்டா, அதோட இடையமும் 3. சரிதானே? இடையமும் 3 3 வந்து நடுவில் வரணும். அப்போ 3 3 மற்றது 5 விட குறைவானது. கட்டாயம் அப்போ இடத்துல என்ன வரணும்? 4 தான் வரணும். 5 விட குறைவான நேர்நிறை என்னன்னு சொல்றாங்க. அப்போ நடுவில் 3, அடுத்தது 3 4 முன்னுக்கு வந்து என்ன சொல்லுங்க, ஒரு A, A இப்படி இருக்கலாம். அல்லது இது எப்படி இருக்கலாம்? 3 நடுவில் 3 இங்கொரு 3 இவ்விடத்தில் ஏதாவது ஒரு எழுத்து. சரிதானே? இங்க வந்து என்ன சொல்லுங்க, இவ்விடத்தில் 4. ஆனா இங்க வந்து என்ன சொல்லுவோம்? 3 3 இங்க வந்துட்டு இங்க முன்னுக்கு வேற ஏதாவது ஒன்று தானே வரப்போகுது. A என்று போட்டோம்டா இவ்விடத்தில் வந்து B என்று போட இயலாது. ஏன்னா 2 தரம் ஆகாரம் வரணும் இல்லோ. அப்போ இது வந்து கட்டாயம் என்னவா இருக்கணும்? 4 தான் இருக்கும். நடுவில் இது எப்படி தொடங்கலாம் பாருங்க. நடுவில் 3 சரிதானே? இங்கால 3 வாரது பார்த்தீங்கன்னா அப்போ இதுக்கு முன்னுக்கு 3 வாரது இப்படி பார்ப்போம். அப்போ 3 3 இதை விட குறைவானது 1 தான் வரலாம். அதால இது ஆகாரமா இருக்காது. ஏண்டா 3 3 வந்துட்டு இதுக்கு முன்னுக்கு ஏதாவது இன்னும் ஒரு என்ன சொல்லுங்க, ஒரு தரவு தான் இருக்கணும். அப்போ அது வந்து ஆகாரமா இருக்க முடியாது. ஆனா இதுக்கு பிறகு என்ன 2 தரவு வரலாம். அப்போ அது ரெண்டுமே வந்து என்னவா இருக்கும்? 4 தான் இருக்கணும். மெயின் தரவுகள் வந்து 5 விட குறைவானது. ரைட். அப்போ இப்படி அல்லது இப்படி 2 சாத்தியக்கூறுகள் இருக்கு. ரைட். இப்போ கவனிங்க, அவங்க என்ன சொல்றாங்க? இடையம் இரண்டுமே 3க்கு சமன். 5 நிறையன்களையும் காண்க. இப்படி எடுத்துக்கொண்டீங்கன்னு சொன்னா இந்த முறையில் எடுத்துக்கொண்டு வேறு எழுத்து பாவிப்போமா? இவ்விடத்தில் நான் வேறு எழுத்து பாவிக்கிறேன்னா 2 தரம் ஏய போட்டால் குழம்பிடும். சரிதானே? வேறு எழுத்து பாவிக்கிறேன். இதோட இடையம் வந்து இடை வந்து என்ன 3. அப்போ இடை 3 என்றால் இதுக்குரிய சந்தர்ப்பத்தை பார்த்தீங்கன்னு சொன்னால் 2A. இதை பாருங்க, இங்கே இருந்த என்ன 2A சக 6 சக 4 மொத்தமாக 2A சக 10 அதன் கீழ் 5 3 இருக்கு. ஸோ இது எப்படி சொல்லுவீங்க? 2A சமன் 5, A சமன் 5 × 2. இது பொருத்தமாக இருக்குமா? ஏன்னா நேர்நிறைய 5 விட குறைவான நேர்நிறையன்களை பற்றி தான் கதைக்கிறாங்க. அப்போ இது வந்து நேர்நிறைய, இது நேர்நிறைய என்ன இல்லை பின்னத்தில் வருது. A வந்து நேர்நிறைய என்ன இருக்கணும். ஸோ இது பொருத்தமற்றது. காரணம் வந்து என்ன? A not equal 5 × 2. சாரி, A not equal 5 × 2. காரணம் என்ன? A என்பது belongs to set plus. அப்போ அடுத்த இதை பாருங்க. இதை பார்த்தீங்கன்னு சொன்னால் B 3 3 4 4 B சக 14 அதன் கீழ் 5 3க்கு சமன். B வந்து என்னவா இருக்கும்? 1 இருக்கும். 15 5 14 போனால் 1. ஸோ இது பொருத்தமானது. எனவே அந்த 5 நோக்கல்களும் என்ன? 1 3 3 4 4. இதான் அந்த 5 நோக்கல்கள்.
அடிச்சுக்கொள்ளும். அடுத்த 2020 நியூ சிலபஸ் ஸ்ட்ரக்சரை பாருங்க. இதுல என்ன சொல்லப்படுது என்றால், ஒவ்வொன்றும் 10லும் குறைந்த அல்லது அதற்கு சமனான நேர்நிறை எண்கள் 5 நோக்கல்களை கொண்ட ஒரு தொடையின் இடையம், ஆகாரம் ஆகிய ஒவ்வொன்றும் மாறிற்கு சமனாகும். நோக்கல்களின் வீச்சு 9 ஆகும். இந்த 5 நோக்கல்களையும் காண்க. வீச்சுன்றது என்ன சொல்லுங்க? அந்த அந்த தரவு தொடரே வீச்சுன்றது என்ன சொல்லுங்க? அந்த ரேஞ்ச் வந்து மேக்சிமத்துக்கும் மினிமத்துக்கும் இடையில இருக்கிறது. அப்ப வேணுமெண்டா இதுல வந்து அந்த விஷயத்தை சேர்த்துக்கொள்ளுங்க. இது ஒரு அடிப்படையான விஷயம். பீச்ன்றது என்ன சொல்லுங்க? மேக்சிமம் தரவு அதோட மினிமம் தரவு. ரைட்? அப்ப இதுதான் அதோட பீச்சாக இருக்கு. அப்ப கவனிங்கடாப்பா, இதுல இடையம் வந்து என்ன சொல்லுங்க? 6. ரைட்? அடுத்தது வந்து என்ன சொல்லுங்க? பீச்சம் 9. பீச்சம் இல்ல, பீச்சு 9. பீச்சு 9. ஆனா தரவு வந்து என்ன? 10க்கு சமன் அல்லது அதை விட குறைவான நேர்நிறை எண். அப்ப 10க்கு சமன் அதை விட குறைவண்டா என்னவா இருக்கணும்? கட்டாயம் 10ம் 1ம் வரணும். 10க்கு சமன் அல்லது அதை விட குறைவானது பீச்சு 9 வரணுமெண்டா 10 விட குறைவான ஏதாவது ஒரு எண்ணில் இருந்து மற்றொரு எண்ணை கழிக்கக்குள்ள 9 வருமா? 10ல இருந்து 1 போனா தான் 9 வரும். 10 விட குறைவான ஒரு எண்ணில் இருந்து அல்லது 10 விட குறைவான 2 எண்கள வித்தியாசம் 9 வர வாய்ப்பு இருக்கா? இல்லை. அப்ப வந்து என்ன சொல்லுங்க? இதுல 1 அப்ப வேணுமெண்டா இதுல மேக்சிமம் தரவு 10ஆக இருக்கும். மினிமம் தரவு என்ன சொல்லுங்க? 1ஆக இருக்கு. என் பீச் வந்து என்ன சொல்லுங்க? 9 என்று சொன்னதால. அப்ப தரவு தொடையை நம்ம எப்படி எழுதலாம்? 1 6 10. அடுத்து என்னடாப்பா? ஆகாரம் 6 என்று சொல்றாங்க. ஆகாரம் 6 இந்த வசனம் கட்டாயம் பாவிக்கணும். என்ன சொல்லுங்க? குறைந்தபட்சம் இந்த வசனங்களுக்கு தான் மார்க்ஸ். குறைந்தபட்சம் இரு தரவுகள் அல்லது இரு நோக்கல்கள், அது எப்படி கதைப்போம்? இரு நோக்கல்கள் இரு நோக்கல்கள் 6 ஆகும். அப்ப இரு நோக்கல்கள் 6 என்று சொன்னால் இடத்துல இப்படி போட்டுக்கொள்வோமே, இப்படி இருக்குன்னு வச்சுக்கொள்ளும். அப்ப நம்ம காண வேண்டியது என்ன சொல்லுங்க? இன்னும் ஒரு தரவு தான் காணணும். ரைட்? இதை ஏறு வரிசையில் எழுதினோம்னா 1 இப்படி இருக்கலாம், அல்லது இந்த தரவு தொடை எப்படி இருக்கலாம்? 1 6 6 பி 10 இப்படி இருக்கலாம். சரிதானே? அப்ப இனி நம்ம இன்னும் பாவிக்காத தரவு என்ன சொல்லுங்க? இடை. முதல் இதுக்கு எழுதுவோமா? இதுக்கு எழுதுனா என்ன வரும்? 1 சக ஏ சக 6 சக 6 சக 10 சமன் என்ன? இடை வந்து இவ்வளவு 6 சொல்றாங்க. அப்ப 6 தர 5. அப்ப இதுல ஏ வந்து எப்படி வரும் உங்களுக்கு? அவ்வளோதையும் கழிச்சு விட 30. சரிதானே? 30 இங்க ஏ வந்து என்னண்டு வரும்? 7 வரும். சரிதானே? 7 வரும். அப்போ பொருத்தமான வடிவம் வந்து என்ன? அந்த வடிவம் தான் கிடைக்கும். நீங்க இப்ப 1 ஏ 6 6 10 அல்லது 1 6 6 பி 10 அப்படி போட்டால் உங்களுக்கு என்ன வரப்போகுது? அங்கே பி வந்து 7 வரப்போகுது. அப்ப நம்ம இப்படி 2 தனித்தனி வடிவமா கொடுக்காம நம்ம என்ன சொல்லுவோம்? இதுல வந்து என்ன சொல்லுங்க? எஞ்சிய நோக்கள் 1 6 6 10 எடுத்தோம். அடுத்தது எஞ்சிய நோக்கள் ரைட்? ஏ என்று வச்சுக்கொள்ளும். சரி, 1 6 6 10 இவ்வளவும் கண்டுபிடிச்சிட்டோம். மற்ற எஞ்சிய நோக்கள் வந்து என்ன சொல்லுங்க? ஏ என்று வச்சுக்கொள்ளும். சரியா? இப்போ இப்படி கொடுக்கும். ஏ வந்து 7. அப்ப தேவையான 5 நோக்கல்களும் என்ன? 1 6 6 7 10 இவ்வளவுதான் கேட்கும். அடுத்த 2021 ஸ்ட்ரக்சரை பாருங்க. நேர்நிறையன்கள்
இன் 5 நோக்கல்களின் ஒரு தொடையின் இடை 6, வீச்சு 10. அதற்கு இரு ஆகாரங்கள் உள்ளன. இடையம் ஆகாரங்களில் இருந்து ரைட் வேறுபடும் எனி 5 நோக்கல்களையும் காண்க. அப்ப நடுப்பெருமானம் வித்தியாசம். முதல் ரெண்டும் ஒரே மாதிரி இருக்கும், கடைசி ரெண்டும் ஒரே மாதிரி இருக்கும். நடுப்பெருமானம் எப்படி இருக்கும்? வித்தியாசமா இருக்கும். இப்ப அவங்க சொல்ற நேர்நிறையன்களின் 5 நோக்கல்களின் ஒரு தொடை. அப்ப நான் அதை எப்படி எழுதட்டா? ஏ ஏ பி சி சி ரைட். ஓகே. ஆகாரத்தில் இருந்து இடையம் வித்தியாசம். அதாவது இடையம்னா நடுப்பெருமானம், நடுப்பெருமானம் ஆகாரத்தில் இருந்து வித்தியாசம். மற்றது 5 நோக்கள் தான். 2 இடையம் வரணும்னா 2 தரம் ஒரே மாதிரி வர 2 எழுத்துக்கள் வரும். அப்ப ஏ ஏ சி சி. அப்ப ஆகாரத்தில் இருந்து இடையும் வித்தியாசம், அதை பி என்று வச்சுக்கொள்வோம். சரிதானே? இதான் அந்த ஓர்டர். இப்ப இதுல எழுதக்கூடிய சவுண்ட்பாடுகளை பாருங்க. பீச்சு 10ன்றாங்க. பீச்சு 10ன்னா என்ன? சி மைனஸ் ஏ வந்து 10 ரைட். அடுத்தது சி மைனஸ் ஏ 10, இடை வந்து 6, அப்படித்தானே? இடை 6, 2A சக பி சக 2C வந்து 5 தடவை தானே? அப்ப 6 தர ஏன்னா 6 தர 5 வரப்போகுது. அப்ப இதுல 2A சக பி இதை தனிய பி அல்லது சாரி சிக்கு பதிலாக பிரதியிட்டு ஒன்று ஏ பியில கொண்டு வருவோம், அல்லது ஏக்கு பதிலாக பிரதியிட்டு பிசியில கொண்டு வருவோம். என்ன செய்வோம்? சிக்கு பதிலாக பிரதியிடுவோம். பாருங்க, சிக்கு பதிலாக என்ன செய்வோம்? 10 சக ஏ பிரதிடுறேன், இங்க 30. அப்ப மொத்தமா பார்த்தா எனக்கு இங்க என்ன வரும்? 4A சக பி சமன் 10 வரும். இப்ப இதுல எடுக்கிறதுக்கு வேற சமன்பாடு இருக்கா? இதுல நீங்க எடுக்கிறதுக்கு வேற ஏதாவது சமன்பாடு இருக்கா? எழுதக்கூடிய சமன்பாடு ரெண்டு வேற ஏதாவது இருக்கா? இல்லை, தந்த தரவு 2க்கும் வழிட்டோம். ஒன்று பீச்சு, அடுத்தது வந்து என்ன சொல்லுங்க இடை, 2க்கும் வழிட்டோம். இதை தவிர எழுதுறதுக்கு வேற சமன்பாடு இல்லை. ஆனா தெரியா கணியம் எத்தனை இருக்கு? 3 இருக்கு. ரைட். அப்ப இதை தீர்க்கிறதுக்கு என்ன செய்யணும்னா ட்ரையல் அண்ட் எரர் என்ற ஒரு மெத்தட் இருக்கு. சரிதானே? முயன்று தவறுதல். ரைட். அப்ப பெருமானமா ஒவ்வொன்றா பிரதியிட தொடங்கும். சரிதானே? அப்ப இது வந்து என்ன? நேர்நிறையன்களின் 5 நோக்கள். நேர்நிறையன் என்று சொன்னா ஏ எடுக்கக்கூடிய மிக குறைஞ்ச பெருமானம் எது? 1. அப்ப அதுல இருந்து தொடங்கும். நேர்நிறையன் தானே? அப்ப எடுக்கக்கூடிய ஏ எடுக்கக்கூடிய மிக குறைஞ்ச பெருமானமான 1 இருந்து தொடங்கும். ஏ சமன் 1 ஏனி ஏ சமன் 1 என்று சொன்னால் பிக்கான விடை என்ன வரும்? 6 வரும். சரிதானே? முதலாவது ரை வந்து என்னண்டா ஏ வந்து 1 ஆகும் போது பி வந்து என்ன சொல்லுவோம்? 6. ரைட். இது முதலாவது ரை பண்றோம். ஏனது பெருமானம் 1 சீர பெருமானம் என்னண்டு வரும்? 11. இப்படி ஒன்று வருது. சரிதானே? இது பொருத்தம். 1 1 6 11 11. ஸோ நம்மளோட கண்டிஷன் எல்லாம் திருப்தி செய்து, சமன்பாடு எல்லாம் திருப்தி செய்து, இது பொருத்தம். ஆனா இது மட்டும்தான் பொருத்தமானு பார்க்கணும். அப்ப ஏக்கு பதிலாக அடுத்தது எங்க போகும்? 2க்கு போகும். சரிதானே? ஸோ இது சரியானது. அடுத்தது ஏக்கு பதிலாக 2க்கு போகும். ஏ 2 ஆகுனா பி என்ன வரும்? ஏ 2 ஆகுனா பி 2 பிழைச்சிடும். ஏன் பிழைச்சிடும்? 2 2 10 2 வந்துடும். ஆகாரங்களில் இருந்து இடையம் வேறுபட்டது. சரிதானே? அப்ப இவ்விடத்துல வந்து என்ன சொல்லுங்க? தரவின்படி ஆகாரம் not equal இடையம் இல்லையா? அப்ப இதான் விளக்கம். ஏக்கு பதிலா 3 போட்டா பி மைனஸ்ல வந்துடும். ஸோ இதுக்கு மேல நீங்க ஆராயே இல்லாது. இதுக்கு மேல நீங்க என்ன போட்டாலும் பி மைனஸ்லாம் வரும். விளங்குதா? டே, இதுக்கு மேல ஏக்கு பதிலாக நீ என்ன பெருமானம் போட்டாலும் பி மைனஸ்லாம் வரப்போம். ஸோ நோக்கல்கள் என்ன சொல்லுங்க? 1 1 6 11 11 இவ்வளவுதான் கேள்வி. அடுத்தது 2022 ஸ்ட்ரக்சரை பாருங்க. அடுத்தது 2022ஆம் ஆண்டு ஸ்ட்ரக்சர் கேள்வியை பாருங்க. சரி, 2022 ஸ்ட்ரக்சர் கேள்வி. அதில் என்ன சொல்லப்படுதுன்னா, ஒரு பரீட்சையில்
100 மாணவர்கள் பெற்ற புள்ளிகளின் இடையும் நியம விலகலும் 60 20 ஆகும். சரிதானே? இப்பரீட்சையில் 56 புள்ளிகளை பெற்ற ஒரு மாணவனின் செட் புள்ளியை காணும். செட் புள்ளிக்கான சமன்பாடு தெரியும். செட் சமன் என்ன? செட் சமன் xi என்றா அந்த குறிப்பிட்ட ஒரு தரவு, ரைட்? xi அல்லது செட் ஐ, அந்த மார்க்ஸுக்கான குறிப்பிட்ட ஒரு புள்ளிக்கான செட் புள்ளி. செட் ஐ என்பது xi மைனஸ் x பார் அதன் கீழ் சிக்மா. சிக்மா என்றா நியம விலகல். சரிதானே? அப்போ அவங்களோட செட் புள்ளியை காண்டாமா. செட் சமன் அவனோட மார்க்ஸ் வந்த எவ்வளோ? 56, ரைட்? 56. அதுக்கான சராசரி எவ்வளோ? இடை வந்த எவ்வளோ? 60. நியம விலகல் 20 மைனஸ் 4/20 மைனஸ் 0.2. சரி, இப்போ மைனஸ் 0.2 இதான் வந்து என்ன? அது செட் ஸ்கோராக இருக்கு. இப்போ இந்த 56 தவறாக பதியப்பட்டுள்ளது எனவும் அதற்கு பதிலாக 65 இருத்தல் வேண்டும் எனவும் பின்னர் காணப்பட்டது. சரிதானே? இப்பரீட்சையில் பெறப்பட்ட புள்ளிகளின் இடையின் சரியான பெருமானத்தை காண்க. இப்போ இடை கண்டிருக்காங்க, எப்படி ஒரு பிழையான மார்க்ஸை வச்சு கண்டுட்டாங்க. 56 பிழையான மார்க்ஸ், அவனுக்கு உண்மையாக 65 வரணும். 56 மார்க்ஸ் என்ன பண்ணப்பட்டுட்டு அதை வச்சுட்டு சராசரி கண்டுட்டாங்க. அந்த சராசரி பிழை. இப்போ சரியான சராசரி என்னன்னு கேட்குறாங்க. இப்போ சராசரி என்றது என்ன? இங்கே மொத்த தரவின்கள் தரவுகளின் எண்ணிக்கை, மொத்த தரவுகளின் கூட்டுத்தொகை வந்து காணணும். ஆனால் அதில் பிழையான 56 இருக்கு. அப்போ என்ன சொல்லணும்? மொத்த கூட்டுத்தொகையில் பிழையான 56 கழிச்சிட்டு சரியான 65 கூட்டி மொத்த தரவுகளின் எண்ணிக்கையால் பிரித்தா சரிதானே? அப்போ சரியான இடை அல்லது எக்ஸ் நியூ என்று வைப்போமா? சரியான இடை அல்லது புதிய இடை. மொத்த தரவு எவ்வளவு? அதாவது இல்லை, மொத்த தரவுகளின் எண்ணிக்கை 100. அந்த தரவுகளின் கூட்டுத்தொகை என்ன? பிழையாக கூட்டுப்பட்ட தரவுகளின் கூட்டுத்தொகை என்ன? 60 தர 100. சராசரி 60, கீழே மொத்தம் 100. அப்போ மொத்த கூட்டுத்தொகையின் கீழ் தரவுகளின் எண்ணிக்கை சராசரி. சராசரி 60, தரவுகளின் எண்ணிக்கை 100. 100 தர 60 தரவுகளின் கூட்டுத்தொகை. விளங்கிட்டா? அப்போ இவ்விடத்தில் என்ன வரும்? 60 தர 100. இது ஆரம்பத்தில் பிழையான மார்க்ஸோடு இருக்கிற மொத்த தரவுகளின் கூட்டுத்தொகை. அதில் பிழையான மார்க்ஸான 56 கழிப்போம். சரியான மார்க்ஸான 65, 56 கழிச்ச வேண்டாம். இப்போ 99 தரவுகள் தான் இருக்கு. இப்போ சரியான தரவான 65 அதோட கூட்டுவோம், அதன் கீழ் 100. சரிதானே? அப்போ இது பெருசாக கஷ்டப்பட தேவையில்ல. 56, 65 ரெண்டுலையும் இந்த என்ன வரும் உங்களுக்கு? அப்போ இது எப்படி எழுதும்? 60 சய 9 கீழ் 100 இப்படி போடுவோமா? சுருக்கள் இலவு ஆயிடும் இல்லையா? அதில் இந்த பெருக்கி கழிச்சு திருப்பி அதை 100ஆல் பிரிக்கிறதுக்கு 60 சய 9 கீழ் 100 என்றக்குள்ள 59.91 இல்லையா? சாரியா, கூட்டுப்படணும். என்ன 60.09 என்ன சக 9, நான் சய 9 போட்டுட்டேன், சக 9. அப்போ 60.09 இதான் வந்து என்ன சொல்லுங்க சரியான இடை. அவ்வளோதான் கேள்வி. முடிச்சுக்கோ. ரெண்டாயிரத்தி 23ஆம் ஆண்டு கேள்வியை பாருங்கள். இப்ப அதுல என்ன ஸ்ட்ரக்சர் கேள்வி வேண்டா? ஏறு வரிசையில் ஒழுங்குபடுத்தப்பட்ட பின்வரும் 7 நோக்கல்களின் இடையம் ஆகாரம் இடை 5, 7, 5. மொத்தம் அங்க வந்து 7 நோக்கள் இருக்கு. நடுவுல என்ன இருக்கு? பி இருக்கு. என்ன 1, 2, 3, 4 அங்கால QRS, நடுவுல என்ன இருக்கு? பி இருக்கு. அவங்க இடையம் என்னன்னு சொல்றாங்க? 5 என்று சொல்றாங்க. பீர பெருமானம் என்ன? அப்ப இடையம் சமன் 5, அதாவது பி. பி சமன் 5. அடுத்தது ஆகாரம். ஆகாரம் வந்து 7 என்று சொல்லப்பட்டிருக்கு. அப்ப QRSல மிச்சம் இருக்கிற அந்த QRSல் குறைந்தபட்சம் 2 நோக்கல்கள்
இரு நோக்கல்கள் 7ஆக இருக்கு. அப்ப இதுல இரு நோக்கல்கள் 7 சரிதானே. மற்றைய நோக்கல் ஒரு ஏ என்று வச்சுக்கொள்ளட்டா. இல்லை கியூவா ஆரா எஸ்ஆ எது 7 எனக்கு தெரியாது. 3ல் ஏதாவது 2 வந்து 7, மற்றதை ஏ என்று வச்சுக்கொள்வோம். இப்ப என்று சொன்னா இப்ப 2 நோக்கள் தெரிஞ்சிட்டு பீட பெருமானம் தெரிஞ்சிட்டு அப்ப தெரியாம இருக்க போறது இன்னும் 1 தானே. அது 1 கண்டுட்டோம்டா கியூவும் ஆறும் 7 அல்லது 6ம் எஸ்ஸும் 7 கண்டுபிடிக்கலாம். அப்ப 1 சக 3 சக 4 சக 5 சக 7 சக 7 சக ஏ ரைட். அதன் கீழ் மொத்தம் 7 தானே. சமன் விடை எவ்வளோ 5. அப்ப இதுல வந்து பாருங்க 35. இங்கால என்ன வரும் உங்களுக்கு? இல்லை 1 3 4 4 4 8 8 5 13 13 7 20 27 27 சக ஏ. ஏ சமன் என்ன 8. அப்ப ஏ 8ண்டா எனவே கியூ மாறும் கியூ 7 ஏன்னா அது ஏற்கனவே ஏறு வரிசையிலானே இருக்கு. அப்ப அதன்படி பாத்தீங்கன்னா கியூ 7 ஆர் 7 எஸ் வந்து தான் 8ஆக இருக்கு. சரி, இவ்வளவுதான் அந்த விஷயம். அடுத்து என்ன கேட்குறாங்க? 7 நோக்கல்கள் இது மாறத்திறனை கேட்குறாங்க. மாறத்திறன் எப்படி காணலாம்? மாறத்திறனுக்கான சமன்பாடு என்ன சொல்லுங்க? 2 சமன்பாடு இருக்கு தம்பி. இதுல பொருத்தமானது என்னன்னு சொல்லுங்க. பொருத்தமானது 2ம் பொருத்தம் தான். 2ம் பொருத்தம் தான். வேலையை கொஞ்சம் ஓரளவு குறைக்கிறேன்டா நான் இதை பாவிக்கிறேன். சரிதானே. சிக்மா எக்ஸ்ஐ மைனஸ் எக்ஸ் பார் முழுவதின் வர்க்கம் அதன் கீழ் மொத்த தரவுகளின் கூட்டுத்தொகை என். இது ஒரு சமன்பாடு. அல்லது அடுத்த சமன்பாடு என்ன? சிக்மா எக்ஸ்ஐ வர்க்கம் அதன் கீழ் என் மைனஸ் எக்ஸ் பார் வர்க்கம். ரைட். இதுக்கு மாறத்திறனுக்கான சமன்பாடு. ஆனால் இதை ஒவ்வொரு வர்க்கங்களாக கூட்டிட்டு இருக்கணும். அதுக்கு பிறகு என்ன சொல்லுவோம்? அதுல இருந்து இடையின் வர்க்கத்தை கழிக்கணும் என்றெல்லாம் யோசிக்கிறதுக்கு பதிலாக நான் என்ன செய்யறேன்? ஒவ்வொரு தரவுல இருந்து இடையை கழிச்சு போட்டு வர்க்கிச்சா கொஞ்சம் ஓரளவுக்கு சுருக்கல் பெருமானங்கள் குறையும். சரிதானே. ஓகே. அப்ப இடத்துல மாறத்திறன் சராசரி எவ்வளோடப்ப 5. தரவுகள் என்ன 1. 1ல இருந்து 5 போனா 4 சய 4 அதோட வர்க்கம் 16 சக 3ல இருந்து 5 போனா சய 2 அதோட வர்க்கம் 4. அடுத்தது 4ல இருந்து 5 போனா சய 1 வர்க்கம் 1. அடுத்தது 0. அடுத்தது 7ல இருந்து 5 போனா 2 2ன் வர்க்கம் 4. திரும்ப 4. திரும்ப ஏ என்றா 8. 8ல இருந்து 5 போனா 3 3ன் வர்க்கம் 9. முழுவதின் கீழ் தரவுகள் எத்தனை? 7. 7 தரவுகள். இப்போ மொத்தமா பாத்தீங்கன்னாப்பா 20 21 25 29 அங்கால 38 38ன் கீழ் 7 அதான் காட்டுச்சான விட. சும்மா சமன்பாட்டில் பிரதிகிற மட்டும்தான் வேலை. ரைட். ஓகே ரைட். அடுத்தது வந்து 2024 கேள்வியை பாருங்க. 2024ஆம் ஆண்டு கேள்வியை பாருங்க. ஸ்ட்ரக்சர் கேள்வி. X1ல இருந்து சரிதானே அப்படியே X10 வரையான தரவுகள் இன் இடை 30 ஆகும். இன்னும் ஒரு தரவுன்னு சொல்றாங்க. சிக்மா xi i சமன் 1 தொடக்கம் 10 xi மைனஸ் 20 முழுவதின் வர்க்கம் சமன் 1040 என்று சொல்றாங்க. ஓகே. அப்ப இதுல மேற்குறித்த தரவு தொடையின் மாறத்திறனை காண்க. அப்போ மாறத்திறனுக்கான சமன்பாடு படுத்த தெரியணும். மாறத்திறனுக்கான சமன்பாடு என்ன? சிக்மா வர்க்கம். 2 சமன்பாடு இருக்கு. இதுக்கு முதல் கேள்வி
xi மைனஸ் எக்ஸ் பார் அதை பயன்படுத்தி செய்தேன். இப்போ இதை வந்து என்ன சொல்லுங்க, அதை பயன்படுத்தியும் செய்யலாம். சிக்மா xi முழுவையும் வர்க்கம் i சமன் 1 தொடக்கம் 10 அதன் கீழ் 10 மைனஸ் எக்ஸ் பார் வர்க்கம் இதை பயன்படுத்தியும் செய்யலாம். ஸோ இதில் இருந்து நான் இப்போ காண வேண்டியது என்ன, xiயின் வர்க்கத்தின் கூட்டுத்தொகையை காணணும். ஏன்னா எக்ஸ் பார் தெரியும். எக்ஸ் பார் என்ன, இந்த இவ்வளவு தரவுகளின் சராசரியான எக்ஸ் பார் எவ்வளவு 30 என்று சொல்லிட்டாங்க. அப்போ எனக்கு தேவைப்படுறது என்ன, xi வர்க்கத்தின் கூட்டுத்தொகை, அதாவது ஒவ்வொரு தரவின் வர்க்கங்களின் கூட்டுத்தொகை காணும். சரி, x1 வர்க்கம், x2 வர்க்கம், x3 வர்க்கம், அப்படியே வந்து x10 வர்க்கம், அந்த அவ்வளவு கூட்டுத்தொகையும் காணும். அப்போ இங்கே விரிவு எழுதுங்க. விரிவு எழுதுனா என்ன பாரு, சிக்மா i சமன் 1 தொடக்கம் 10 xi வர்க்கம் சய 40 தர சிக்மா xi i சமன் 1 தொடக்கம் 10 சக 400 சிக்மா i சமன் 1 தொடக்கம் 10. இதுக்குள்ள என்ன வரும்னு சொல்லுங்க. இதை நான் விரிவெழுதி போட்டு தனித்தனியாக சிக்மா எடுக்கல, நான் ஒரே இடத்துல எழுதுறேன். உங்களுக்கு விரிவெழுதி சிக்மா காட்டுறதுக்கு விரிவெளி காட்ட வேண்டிய அவசியம் இல்லையா, அது நீங்கள் மனாலே யோசிங்க. எக்ஸையின் வர்க்கம் வரும், 10 பெருக்கி 2 பெருக்குனா என்ன வரும், 40 வரும். அடுத்தது 400 வரும். சய 40 வெளியில் எடுத்தா எக்ஸைட சிக்மா வரும். 400 வெளியில் எடுத்தா அங்கே என்ன வரும், 1 2 வரும். ரைட், இங்கே சிக்மா i சமன் 1 தொடக்கம் 10 xi வர்க்கம், இதோட அர்த்தம் என்னென்று விளங்கினாத்தான், இது ஏன் எழுதின இந்த குறியீற்ற தேவை என்னென்று தெரிஞ்சாதான் யோசிக்கலாம். சும்மா பாடமாக்குனா செய்யலாது. xi i சமன் 1 தொடக்கம் 10 தரவுகள் 10னதும் கூட்டுத்தொகை. தரவுகள் 10னதும் கூட்டுத்தொகை எது, 30 தர 10, சராசரி 30. சராசரி எப்படி கண்டிருப்பேன், 10 தரவையும் கூட்டி 10ஆல பிரிச்சால் உங்களுக்கு 30 வந்திருக்கும். அப்போ 10 தரவுகளின் கூட்டுத்தொகை x1 + x2, அப்படியே வந்து x10 வரையான கூட்டுத்தொகை எதால தரப்படும், 10 தர 30. இதன் அர்த்தம் என்ன, xi i சமன் 1 தொடக்கம் 10க்கான சிக்மாவுக்கு அர்த்தம் என்ன, x1 x2 அப்படியே x10 வரையான கூட்டுத்தொகை. அப்போ அந்த அர்த்தம் விளங்கினா தான் செய்யலாம். 10 தர சராசரியான 30. ஓகே, இது 400. இதுக்கு என்ன அர்த்தம், சிக்மா 1 i சமன் 1 தொடக்கம் 10 என்ன வரும், 10. என்ன தியரியில் காய்ச்ச விஷயம் தானே. அப்போ 1 வந்து என்ன சொல்லுங்க, 10 தடவைகள் கூற்று. அப்போ 1 10 தடவை கூற்று இல்லைன்னு சொன்னா என்ன அர்த்தம், இங்க 10. ஸோ இதுல இருந்து சிக்மா xi வர்க்கம் i சமன் 1 தொடக்கம் 10 என்ன வேண்டாம், 1040 மைனஸ் 4000. ரைட், அடுத்தது பிளஸ் இங்க 1200, சாரி 12000, என்ன 1200 இல்லை 12000. அப்போ இதில் வந்து பாருங்க, இதில் 8000 பேர், 8000ம் 1040 9040. சரிதானே, 12000 செய்ய 4000 என்றக்குள்ள 8000, 8000ம் 1040 9040. ரைட், 9040 கீழ் 10 டே கவனிக்கணும், மைனஸ் எக்ஸ் பார் முழுவதும் வர்க்கம். இங்கே வந்து என்ன வரும், 900. சரிதானே, அப்போ இங்கே என்ன வரும், 4. சரி, அப்போ மாறத்திறன் என்ன வரும், 4. கேள்வி என்ன நம்மளுக்கு, மாறத்திறனை காண்க, அவ்வளோதான், 4. முடிச்சுக்கணும். ரைட், கவனிங்க. 2025 ஸ்ட்ரக்சரை பாருங்க. ஏறு வரிசையில் ஒழுங்குபடுத்தப்பட்ட 1 P 4 10 Q எனும் 5 நோக்கல்களின் இடை 6.
இங்கு P, Q ஆகியன மெய்யெண்கள் ஆகும். ரைட், அந்த அந்த சொல்லுகள் இருக்குதானே, அது மிச்சம் முக்கியம். மெய்யெண் என்று சொல்றாங்களா, நேர் நிறையன் என்று சொல்றாங்களா, அதை வச்சு தான் நீங்க சில நேரம் ட்ரையல் அண்ட் எரர்ல முடிவெடுக்க வேண்டி இருக்கும். சரிதானே? ஓகே. இந்நோக்கல்களின் உருமாற்றம் y சமன் 3x ஆக சி. உருமாற்றம் y சமன் 3x ஆக சி. ரைட், உருமாற்றம் என்றால் என்னென்று காய்ச்சோம், தியரியில காய்ச்சிருப்போம். என்ன, ஒரு குறிப்பிட்ட தரவு தொடை இருக்குது, அதை புதியதொரு தரவு தொடையாக மாற்றணும். ஆனா பழைய தரவுல இருக்கிற இடையையும் நியம விலகலையும் பயன்படுத்தி புதுசா ஆராய்ச்சி செய்து புதுசா வந்து என்ன சொல்லுங்க கல்குலேஷன்கள் செய்து புதிய தரவுக்கும் நியம விலகலும் இடையும் காணாமல் அந்த பெருமானங்களை இடையை நியம விலகலையும் புதிதாக சமன்பாடு போட்டு காணாமல் நேரடியாக கண்டுபிடிக்கிறதுக்கான ஒரு முறைதான் வந்து உருமாற்ற முறை. அப்ப பழைய தரவு எக்ஸாக இருக்கும் போது புதிய தரவு வையாக இருந்தால் பழைய தரவுகளுக்கும் புதிய தரவுக்கும் ஆன தொடர்பு வந்து உங்களுக்கு ஏஎக்ஸ் ஆக பி ஆக இருக்கும் போது இதுல ரெண்டு விஷயம் இருக்கு. ஒன்று இடை, பை பார் சமன் ஏ எக்ஸ் பார் சக பி. இங்க ஏபி வந்து என்ன சொல்லுங்க மாறிலிகளா, ஏபி வந்து மாறிலிகள். அப்ப பழைய தரவின் இடைய ஏயால பெருக்கி அதோட இங்க இருக்கிற உருமாற்றம் எப்படி இருக்குதோ அது போலவே இடையும் உருமாற்றப்படும். ஆனா நியம விலகல் என்ன நடக்கும் சொன்னா, சிக்மா y என்பது y எனும் தரவுக்கான நியம விலகல் என்பது x எனும் தரவுக்கான நியம விலகல் தர ஏயினது மட்டுப்பெருமானத்தால் பெருக்கும். ஏன்னா நியம விலகல் என்றது ஒரு நேர்பெருமானம். அப்ப ஏ வந்து பிளஸ்ஸா மைனஸான்னு தெரியாது. அப்ப காணும்போது இங்க வந்து என்ன சொல்லுவோம், மட்டு ஏயால பெருக்க வேண்டி வரும். அப்ப இதுக்கான நிறுவல்கள் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கணும். நீங்க எஸ்ஐ கல்விக்கு ரெடியாக ஆக்கலாம் இருந்தா. ஸ்ட்ரக்சர் கல்வி என்றால் இவ்வளவு தெரிஞ்சா போதும், சமன்பாடு எப்படி வருது என்று மட்டும் இருந்தா போதும். சரி, இப்ப விஷயத்துக்கு வரும். அப்ப இந்த உருமாற்றத்தின் மூலம் இது எக்ஸ் என்ற தரவு, இந்த தரவு y என்ற தரவாக மாற்றப்படும். எக்ஸிட பெருமானங்கள் தான் என்ன, 1 P 4 10 Q. அது y என்ற தரவுக்கு மாத்திரம் இந்த உருமாற்றத்தின் படி. சரி, மேற்கொண்டு வாசிப்போம். இங்கு எக்ஸ் ஆனது தொடக்க நோக்கல்களையும் சி ஆனது ஒரு மெய்யெண்ணை குறிப்பிடுகின்றன. உருமாற்றப்பட்ட நோக்கல்களின் இடையும் வீச்சும் தரப்பட்டிருக்கு. PQC ஆகியவற்றின் பெருமானத்தை காணும். அப்ப பாருங்க, 5 நோக்கல்களின் தொடக்க நோக்கல்கள் இதான், அதிட இடை வந்தேன்னா 6. உருமாற்றப்பட்ட நோக்கல்கள இடை வந்தேன்னா 20. அப்ப இவரது என்ன தெரியணும் உங்களுக்கு, இப்படி ஒரு உருமாற்றம் இருந்தால் உருமாற்றத்தில் இருந்து உருமாற்றப்பட்ட இடைக்கான தொடர்பு தெரியணும். இப்போ இவ்விடத்துல உருமாற்றப்பட்ட இடைக்கான தொடர்பு என்ன வரும், பை பார் சமன் 3x பார் சக சி என்றது தெரியும். பழைய இடை அதாவது ஆரம்ப தொடக்க இடை வந்து எவ்வளோ 6, புதிய இடை வந்து என்ன 20. புதிய இடை என்னன்னு சொல்ல 20. இதுல ஒன்று பிரதிட்ட என்ன வரப்போகுது, சி வரப்போகுது 20 3 தர 6 சக சி, சி சமன் 2. ஒரு பிரச்சனை முடியுது. அடுத்தது பீச், உருமாற்றப்பட்ட நோக்கல்களின் பீச்சு 33. சரி, பீச் என்ற என்ன, மேக்சிமம் மைனஸ் மினிமம், அதானே பீச். உருமாற்றப்பட்ட ஆரம்பத்தில் இருக்கிற மேக்சிமம் Q, மினிமம் 1. உருமாற்றப்பட்டதில் இருக்கிற மேக்சிமம் என்னவா இருக்கும், தரவு எப்படி உருமாற்றப்படுது, ஆரம்ப தரவை எக்ஸண்டா ஆரம்ப தரவு தொடக்க தரவு அதை 3ஆல பெருக்கி சியை கூட்டினா புதிய தரவு உருமாற்றப்பட்ட தரவு கிடைக்கும். அப்ப ஆரம்பத்தில் இந்த மேக்சிமம் Q, ஆரம்பத்தில் இந்த மேக்சிமம் Q. இப்ப இருக்கிற மேக்சிமம் என்ன, 3Q பிளஸ் சி. 3Q பிளஸ் சி, சி என்ன 2. இதான் இப்ப இருக்கிற மேக்சிமம் மைனஸ் இப்ப இருக்கிற மினிமம் என்ன, 3 சக 2. 3 தர எக்ஸுக்கு பதிலாக 1. இது எதுக்கு சமனா, 33க்கு சமன். அப்போ 3Q சமன் என்ன சொல்லும், 36 வரும் இல்லையா. 2 கழிப்பட்டு போகட்டும், ரைட், 3 அங்கே போகட்டும், 36. Q சமன் என்ன வரும், 12. சரி, ஆரம்ப தரவிட இடை தெரியும் தானே 6. 6 எதுக்கு சமன், 1 சக P சக 4 சக 10 சக 12. அதன் கீழ் எத்தனை தரவு இருக்கு, 5 தரவு இருக்கு. IR 30. P சக இங்க எவ்வளவு வரும், 1 4 5 15
27 பி சமன் 3 இவ்வளவுதான் கேள்வி.